ரொம்ப பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இவன் வலிக்கு எதுவும் கீழே விழுந்திருப்பானா இருக்கு. ஒருவேளை வந்துட்டானா? கடவுளே, அவனாதான் இருக்கணும். போடா, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ரொம்ப நேரம் உனக்கு காணணும்னே. உனக்கு ஏதாச்சும் ஆச்சோனி என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. நீ என்னன்னா இவ்வளவு அசால்ட்டா பேசிட்டு இவ்வளவு ஈஸியா வாரா. அம்மா எப்ப என்ன கூப்பிடுவாங்களோ அப்பதான் நான் உள்ள வருவேன். நீங்க போங்கப்பா, மழையில நினையாதீங்க. எனக்கு குளிரும் போல இருக்கு மாமா. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, நமக்கே குளிருது. பிள்ளை குளிர் தாங்காம அழுறான்னு நினைக்கிறேன். அதுவா, சட்டையை கழட்டிட்டு டான்ஸ் ஆட போறேன். சந்தியா, உன்னையும் குழந்தையும் இங்க கூட்டு வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மகி, கொடை கொண்டு வந்ததுக்கு. ஆனா எனக்கு கொடை வேண்டாம். இந்த குழந்தைய நினைய நான் விட மாட்டேன். குழந்தைய கொண்டாங்க. நீ இப்படியே விரும்ப காட்டிட்டு அவன் கூப்பிடாம விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அவன் நம்ம மேல விருப்ப காட்ட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் ஒரு விஷயமா கலர ஆரம்பிச்சிருவான். அது நமக்கு தான் பிரச்சனை. பாத்துக்கோ. அம்மா, அவளை உங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு நான் வாரேன். நீ ஏன்டா வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறா? 10 மாசம் பெத்த என் புள்ள இப்படி மழையில நினைறத பாத்துக்கிட்டு என்னால உள்ள நிம்மதியா இருக்க முடியல. சரி வாடா உள்ள. அம்மா, சந்தியா, எங்க குழந்தெல்லாம் நீ வந்து உட்காரு, உன் தலையை தோத்தி விடுறேன். அதுக்கப்புறம் நான் கிட்ட பாத்துக்கிறேன். நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம். வரமுத்துல எங்கேயாச்சும் ஓரமா நின்னுட்டு மழை விட்ட பிறகு வர வேண்டியதானே? ஏ பேசிக்கிட்டு இருந்த, தூங்க முச்சில அந்த நீந்துகிட்டு இருக்க நாள் முடியும். கத்திரிக்கோனை எடுத்து கட் பண்ணி விட்டுருவேன். பாருங்க பொண்டாட்டி, நீங்க நிக்கிற போச பார்த்தா இப்போ நான் கிஃப்ட் குடுக்கற சீன் நடக்காது போல, வேற ஏதோ சீன் நடந்துரும் போல. கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இன்னொன்னு செகண்ட் ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்னு இருக்கு. அது நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உனக்கு தரேன். நீ வெயிட் பண்ணி செல்குட்டி. அதனால நான் பாத்துக்க மாப்பிளைய கட்டிட்டு ஒழுங்கா போற வழிய பாரு. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். நான் வேலைக்கு போகதான் செய்வேன். அவ மனசுல யார நினைச்சு பேசிட்டு இருக்கானே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. விரும்புற விஷயம் தெரிஞ்சிட்டுன்னு நினைக்கேன். அதனால சாம்சார்கிட்ட என் காதல நான் சொல்ல போறேன். நீங்களும் நிலாவும் உயிர். நீங்க எல்லாம் என்னால வாழவே முடியாது சார். இந்தியா, ஏன் குழந்தை அழுந்துட்டே இருக்கான்? விஜய் மாமா, எவ்வளவுதான் நம்ம பாட்டல் பால் கொடுத்தாலும் குழந்தைக்கு தாய்ப்பால் குடிச்ச மாதிரி இருக்காதுல்ல மாமா. அந்த குழந்தை தாய்ப்பால் குடிச்சிட்டு அதுவாகவே இயல்பா தூங்குவோம். நம்ம பாட்டல் பால் கொடுத்தா அதுக்கு தூக்கம் வராதுல்ல மாமா. ஒருவேளை அதனால கூட அந்த குழந்தை அழலாம். சந்தியா, மூஞ்ச க்ளோஸ் அப்ல கொண்டு போயிடாதம்மா. எனக்கு என்னமோ குழந்தை அதனால தான் அழுதுன்னு நினைக்க. அதனால கொஞ்சம் குழந்தைக்கு உனக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. என்ன தம்பி வச்சுட்டு நான் உட்காராம பறக்கவா முடியும்? ட்ரெஸ் மாத்தணும், நீங்க வெளியே போங்க மாமா. சரி, ஆனா நான் ட்ரெஸ் மாத்துவேன், நீங்க திரும்பி பார்க்க கூடாது, சரியா? சந்தியா, சாரி உடுத்திட்டியா? என்ன உனக்கு உடுக்க தெரியலன்னா சொல்லு, நான் வேணா வந்து உடுத்து விடுறேன். எனக்கு உன்னை பிடிக்கும் சந்தியா. உன்னை என் பொண்டாட்டி ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தான். ஆனா நீ ஒண்ணு சொன்ன பத்தியா, அது தப்பு. எனக்கு இப்ப என்ன சுச்சுவேஷன், எப்படி நடந்துக்கணும், பார்த்து எப்படி பக்குவமா நடந்துக்கணும்ல எனக்கு தெரியும் சந்தியா. நீ எதுவும் நினைக்காத. உள்ளே வாங்கிட்டு போய் தூங்கு.